தமிழ்நாட்டில் ஒரு எஃப்சின் உருவாயிட்டாங்க போல இருக்கு, அவ்வளோதான். வேற இல்லை, இவங்க 2 பேரும் புதுசாக காதல் வளர்த்தாங்கல்ல, உரம் போட்டு வளர்த்தாங்கல்ல பிரியாணி அண்டாவுள்ள. அந்த காதல் வளர்க்கறதுக்கு இவங்க ஒரு நியூசன்ஸ் இருந்திருக்கலாம். வெயில் அப்படிங்கன்னா திருப்பி பிடிக்கவே முடியாது, போலீஸுக்கு தான் வேலை. பூரா வாரண்ட் ஆகி கிடைக்க, பூரா நார்த் இந்தியன் ஊருக்காவது வர்றது வாரண்ட் முடிச்சு வச்சு 4 பனிஷ்மெண்ட் ஐவியா கொடுத்துட்டோம்னா தெரிச்சு ஓடிவாங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் நிகழ்வு நினைக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பிரியாணி அண்டால மனித நல்லா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். 2 நாட்களா இந்த வீடியோ பரபரப்பா வந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? தமிழ்நாட்டில் ஒரு எஃப்சின் உருவாயிட்டாங்க போல இருக்கு, அவ்வளோதான். வேற என்ன சொல்றது? எஃப்சின் ஃபைல்ஸ் பார்த்தோம்ல, பிரியாணி தானே அவனுக்கு இருந்தானுங்க. அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி சென்னை டு ஆக்ரா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போனதுல, சரி, ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா ஒரு ட்ராலி ஒன்று யாருமே அன்கிளைம்டு ட்ராலி கிடக்கு. சரி, அன்கிளைம்டு ட்ராலி கிடந்தோன்னே இது யாராதுன்னா அந்த பொதுவா சூட்கேஸ் ட்ராலி அப்படி தமிழ்ல சொல்றோம். அன்கிளைம்டுனா கேட்பாரற்று கிடக்கிற ஒரு ட்ராலி. அனாதையா இருக்கு, அதுக்குன்னு யாரும் உரிமையாளர்கள் கிடையாது, இழுத்துட்டே போற மாதிரி இருக்குள்ளது. அதுதான் வெயிட் வச்சு தூக்க முடியாது ட்ராலி இழுக்கிறது. அன்கிளைம் ட்ராலி கிடந்தோன்னா அப்புறம் போலீஸ் தகவல் சொல்றாங்க. சரி, இந்த ட்ராலி இது மாதிரி இருக்கு அப்படி சொன்னீங்கன்னா, அந்த பாம் பிளாஸ்டிக் பிறகு யாரும் ட்ராலி எல்லாம் திறக்கிறது இல்லை. உங்களுடைய தைரியமும் திறந்தாங்க. பணம் இருக்கணும், பணமும் இருந்தாலும் இருக்கலாம், பணமும் இருந்தாலும் இருக்கலாம், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. இடையில் பாமும் வெடிக்கலாம். அப்புறம் சரின்னு பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள வந்து அழுகிய நிலையில இருக்கு, எல்லாம் மிக்சடா. அது ஆண் பெண்ங்கிறது கொத்துக்கறியாகி உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஆனா பெண்ணாங்கிறதே ரொம்ப நேரத்துக்கு பிறகு தான் அதை யூகிக்க முடிஞ்சுது. நான் ஒரு இந்த பால் கொடுக்குற நிப்புல் சொல்லுவாங்க, நிப்பு தானே, நிப்புல் தமிழில் தான், இங்கிலீஷில் நிப்புல், அது அதில் இருந்திருக்கு. அது தொட்டு ஒரு பெண்ணோட உடல் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்க்கு வர்றாங்க. அந்த மார்பக அடையாளத்தை வச்சு வந்துடுறாங்க. மார்பகத்திலேயே ஒரு சின்ன பொருள் தான், ஆர்டிகல் தான். அது வச்சு வர்றாங்க. வச்சு வந்தோடனே இது எங்கே இருந்து வந்துச்சு ஏது என்னன்னு தெரியல. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் கிளாஷ் ஆகுது. ஆனால் சைத்தான்கி பச்சா, நீ என்ன வேலை பார்த்தாலும் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ். சென்னையில் இருந்த பிரபல துணிக்கடை பை அதில் இருக்கு. சென்னை தியாகராஜ நகரில் இயங்கி வரும் பிரபல துணிக்கடை, பிரபல துணிக்கடையின் கட்டப்பை அதில் இருந்தது. கட்டப்பைக்குள்ள அந்த ஆர்டிகிள் இருந்தோடனே போலீஸ் ஈஸியாக முடிஞ்சுது. தமிழில் எழுதியிருக்கு, ஏஐல போட்டோ சொல்லிட்டு போதில்ல யாரு எந்த கடைன்னு. அப்ப இந்த பாடி ஏத்துனது தமிழ்நாடு தாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓகே, வயல எங்கேயும் ஏற்றி இறக்கிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அப்படின்றது ஒரு சின்ன பொறி தான். அது சரியா இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டு போய் வாங்கிட்டு போய் ஒரிசால ஒருத்தர் எடுத்து போய் ஏற்றிடக்கூடாதா? இல்லை வேற எங்க ஆக்ராவிலே வச்சாதான் என்ன? இப்ப பை போயிட்டு வெளிநாடு வரையும் போகுது இந்த மீன் பை தான். விளம்பரம் மாதிரி எல்லா நாட்டிலையும் இருக்கும். அப்புறம் 350 சிசிடிவி கேமராஸை பார்க்குறாங்க ஆக்ரா போலீஸ். அடுத்த கட்டமா எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி இருக்க முடியும்னப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி பார்க்கறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு எத்தனை ஸ்டேஷன் இருக்கோ அத்தனை ஸ்டேஷனை பார்த்தா சிம்பிளா தெரிஞ்சிடும். ஒரு ஸ்டேஷன்ல 5000 பேர் ஏறி இறங்க போறான், ஒரு 25லேருந்து 50 பேர் ஏறி இறங்குவாங்களா? எத்தனை ஸ்டேஜ் நின்றோம்? இதெல்லாம் லோக்கோ ட்ரெயினான்னு எல்லா இடத்துலையும் நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் டு ஸ்டேஜ் தானுங்க. ஒரு 150 கிலோமீட்டர் கூட ஒரு ஸ்டேஜ் இருக்கு. எப்படி தலைவலி வந்து ரொம்ப ஈஸி. அது பஸ்ல பாக்குறது தான் கஷ்டம். சரி, 150 ஸ்டேஜ். எத்தனை ஸ்டேஜ் வந்துடும்? 150 கிலோமீட்டர் ஒரு ஸ்டேஜ் வச்சாங்க. சரி, 1000 பிரிச்சா கூட 10 ஸ்டேஜ் 15 ஸ்டேஜ் தான் இருக்கும். சரி சரி, 350 கேமரான்றது என்ன கணக்கு? அது ஒரு இதுலயும் பார்த்துருப்பாங்க. ஒரு பெட்டியில மட்டும் பார்க்க முடியாது. ரயில் எவ்வளவு நிலத்து நிக்குது, ரயில் அதுக்கு நிக்குது இல்லைங்க. அப்புறம் 10 கேமரா வச்சேங்க. ஒரு 10 கேமரா 30 இடத்துல பார்த்தா 300 கேமரா இல்லையா? 30 300 தானே. சரி, சிம்பிளா வாங்க காலத்துல இருக்கு. சரிண்ணா, இவங்க பார்த்துட்டு கடைசியா அந்த சிசிடிவில வந்து ஒரு கண்ணாடி அணிந்திருந்த ஒரு பெண்ணும் குறுந்தாடி வைத்திருந்த ஒரு ஆணும் சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு சூட்கேஸ்ல வர்றாங்க ட்ராலியில. ஆனா திரும்பி போகல, அந்த ட்ராலி அவங்கள்ட்ட இல்லை. ஸோ இந்த 2 ட்ராலியும் மேட்ச் பண்றாங்க. தமிழ்நாடு போலீஸ், அதாவது நம்ம ரயில்வே போலீஸும் மிக்ஸ் ஆகுறாங்க, பிளஸ் எல்என்டோ போலீஸும் மிக்ஸ் ஆகுறாங்க. எல்என்டோ சட்டம் ஒழுங்கு அவங்களும் உள்ள வர்றாங்க. உள்ள வந்தோடனே அப்படியே என்கொயரி அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி டிவியில் அந்த வீடியோ ஓட ஆரம்பிச்சிட்டு இந்த 2 பேர் யாருன்னு ரவுண்டு பண்ணி போட ஆரம்பிச்சோன்னே ஒன்றும் பேரலை, விஷயமே பேரலை. ஆனால் இதில் ஒரே ஒரு கூடுவாஞ்சேரியை சார்ந்த ஒரு இன்ஃபார்மர் இல்லைன்னா அந்த கேஸே என்ன இருக்குன்னு தெரியல. குடிச்சோரா போயிருந்தாலும் போயிருக்கு கேஸ்.
அப்படியே மன்னிக்கணும், அந்த ட்ராலி கொண்டு வந்துட்டு வெறும் எம்டி கையோட போனாங்க நீங்களா, அது என்னன்னு? அதுதான் இந்த பாடி, பெண்ணுடைய பாடி, வெட்டப்பட்ட உடம்பு, வெட்டி வைக்கப்பட்ட உடம்பு. அது கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க ட்ராலி வண்டியில? ட்ராலியில் ஆக்ரா ட்ரெயினில் வச்சுட்டு இவங்க போயிட்டாங்க இறங்கி. இதுதான் நடந்திருக்கு. இதுதான் நடந்தது. ஓகே, இப்போ இதில் வந்துருங்க கூடுவாஞ்சேரியில. அப்புறமா இந்த வீடியோ தொடர்ந்து ஓட 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 பார்த்துட்டு கூடுவாஞ்சேரியை சார்ந்த ஒரு பெண்ணு, அவங்க முகவரி வந்து ஹைடு, ஏன்னா அப்புறம் யாரும் இன்ஃபார்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. சரி, அவங்க முகவரி வந்து மறைக்கப்பட்டு விட்டது. தானா முன் வராங்களா? முன் வந்து கூடுவாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த பெண்ணை நான் பார்த்திருக்கிறேன், இவர்கள் இந்த பகுதியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு முகவரியை சொல்கிறாங்க. சூப்பரில் நேராக மசூதி தெருவில் ஒரு வீட்டுக்கு போகுது அந்த முகவரி. இது பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து கூட்டத்தை கூட்டி பூட்டை உடச்சி உள்ளே போனால் அந்த வீட்டுக்குள் நல்ல ஒரு பிரியாணி அண்டா, தேக்ஸா தான் சொல்லுவாங்க, டம்பரா வச்சு சுற்றிலும் மைதா மாவு பேக்கிங் பண்ணியிருக்கு. அதில் அந்த டம்பரா சீஸ் பண்ணி கொண்டு வந்தால் உள்ள பிரியாணி காய்கறி போட்டு அரிசி போட்டு நல்லா சமைச்சிருக்கு. ரொம்ப அருமையாக சமைச்ச பிரியாணி அது. டம்பரா கொண்டு வந்து அதை அனுப்புகிறாங்க, இங்கே உடற்கூறாய்வியலுக்கு அனுப்புகிறாங்க. இது என்ன மீட்டுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மீட்டு பாயில் ஆகிட்டா ஒரே மாதிரி ஆகிடும், தெரியும் தானே? அதெல்லாம் தெரியாது. கறி வெந்துருச்சுன்னா ஒரே மாதிரி தான் ஆகிடும். டேஸ்ட்டில் வேணால் நீ மட்டன் சிக்கன் மாறலாம், பட் பாயில் ஆகிட்டா ஒன்றுமே இல்லை, மீட்டு தான் அது. பயங்கரமா இருக்கு, ரெட் மீட். ஆனால் அங்கே போயிட்டு மருத்துவர்கள் இது மனித டிக்ளேர் பண்ணுறாங்க. இது வந்து கோழியோ ஆடோ மாடோ கிடையாது, நம்ம சாப்பிட்றது வழக்கமாக சாப்பிட்றது கிடையாது. இது இல்லை, அவங்களுக்கு வந்து அறிவியல் பூர்வமாக நிறுவனம் பண்ணுறது. ஆமாம், இது வேற மாதிரி லேபில் போட்டு இது மனித அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வெட்டப்பட்ட பெண்ணுடைய மிச்ச தேகம் இங்கே பிரியாணி ஆகிவிட்டது. அங்கே பாடி எடுத்தாங்களா, அழுகிய நிலையில் எடுத்தாங்க இல்லையா, பாதி அங்கே எடுத்தாங்க, மீதி இங்கே இருக்கு. மேபி இந்த கொலை வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வாக்கத்தில் நடந்திருக்கலாம் அப்படின்றது போலீஸுடைய ஒரு அனுமானம். எல்லாமே அனுமானம் தான், இன்னும் உறுதிப்படுத்த முடியாது. நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா, இந்த கூத்து இப்படியே போயிட்டு இருக்குள்ள ஒரு பையன், அவனும் வந்து ஹைட்டா இருக்கான் இந்த வழக்குல. அவன் வந்து மைனர், அவன் ஹைட், அவன் தலைமறைவு இல்ல போலீஸாரால் சில விஷயங்களை வெளில சொல்ல மாட்டாங்க, நமக்கே தெரிஞ்சாலும் வெளில சொல்லக்கூடாது. அந்த பையன் ஒரு புகார் கொடுத்துருக்கான், எங்க அம்மா காணோம் அப்படி ஒரு புகார் கொடுத்துருக்கான். அவர் எங்க இருக்காரு? அந்த வர்ற பழைய பெருங்குளத்தூர் பகுதியில் பாரதி நகரில் வாழ்ந்த ஹயத்துன் நிஷா அப்படின்ற ஒரு லேடி, 38 வயசு, கணவனை பிரிஞ்சு இருக்கிறாங்க, பையன் இருக்கிறான். பையன் வந்து அம்மாவோட நடவடிக்கை சரியில்லாத விட்டு பையன் விலகி இருக்கான். சரி, இப்போ ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு கூட்டி கழிச்சு வந்துடலாம் ஒரு கணக்கு. பிரிஞ்சிருந்தோன்னா அந்த பையன் ஒரு புகார் கொடுக்குறான், எங்கள் அம்மாவை காணும், மிஸ்ஸிங்னு சொல்லி. மிஸ்ஸிங்னா அப்போ தான் எங்களுக்கு கிளாஷ் ஆகுது, இவங்க தான் மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க. அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு செகண்டுக்குள்ளே யார் யார் மிஸ்ஸிங்னு வாக்கி டாக்கில் போலீஸ் நியூஸ் வாங்கிடுவாங்க. அடிச்சா போதுங்க, அடுத்த 5 நிமிஷத்துக்கு திருநெல்வேலியில் பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு, யார் மிஸ்ஸிங் இந்த தொகுதியில், இந்த பக்கத்தில் யார் மிஸ்ஸிங் அப்படின்னு. அப்போ இவங்க தான் மிஸ்ஸிங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டைட் பண்ணி போனாக்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மசூதி தெரு இருக்கு இல்லையா, அந்த மசூதி தெருவில் ஒரு 10 நாட்களாக ஒரே வீட்டில் வாழ்ந்துருக்குறாங்க. யார்? இந்த ஹயத்துன் நிஷா. அடுத்தது இந்த கொலையை முக்கியமாக அரங்கேற்றிய ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த பகவதி மாஜி, அவங்க ஒரு பெண்ணு. அடுத்து அசாம் மாநிலத்தை சேர்ந்த மாணிக் லஸ்கர். இப்போ வந்துட்டீங்களா, யாரு இப்போ கரெக்டாக அதை நேரேட் பண்ணி கொண்டு வரது தான் இவ்வளோ சிரமப்பட்டேன். இதில் என்னன்னா, மாணிக் லஸ்கருக்கு அவன் வந்து மேல், ஏன்னா எல்லாமே வடநாட்டு பேராக வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணியாது, அவன் மேல். அவனுக்கும் ஹயத்துன் நிஷாவுக்கும் பழக்கம் இருந்திருக்கு. ஓகேயா, மோட்டிவேஷன் வந்துட்டா போலீஸ் டிக்ளேர் பண்ணுறது நம்மளே டிக்ளேர் பண்ணுவோம் மோட்டிவேஷனை. 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு. அந்த லேடியை விட்டுட்டு பாரதி நகரில் அவங்க அந்த ஓல்டு பெருங்குளத்தூர், பழைய பெருங்குளத்தூர் விட்டுட்டு தான் இந்த புது பீஸு இது ஒரிசாவை சேர்ந்த பகவதி மாஜி அப்படிங்கிற பெண்ணோட டைப் ஆயிடுறான் இந்த இளைஞன். அந்த ஹயத்துன் நிஷா என்ன செய்யுது, அதுவும் இந்த வீட்டுக்கு வந்துடுது. இப்போ லாஸ்ட் 10 நாளா வந்து ஒரே வீட்டில் ஒன்னா தான் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. அப்ப வாக்குவாதம் வந்திருக்கலாம், யாருக்குன்னா மாணிக் லஸ்கருக்கும் ஹயத்துன் நிஷாவுக்கும். என்னோட தானே பழகிட்டு இருந்த, இப்போ நீ புதுசாக இவளோட பழகிறான்னு கூட ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை இவங்க 2 பேரும் புதுசாக காதல் வளர்த்தாங்கல்ல, உரம் போட்டு வளர்த்தாங்கல்ல பிரியாணி அண்டாவுள்ள, அந்த காதல் வளர்க்கறதுக்கு இவங்க ஒரு நியூசன்ஸாக இருந்திருக்கலாம், இடையூறாக இருந்திருக்கலாம். இல்லை திருமணம் பண்ணி சொல்லி ஒம்பளத்திருக்கலாம். யார்? ஹயத்துன் நிஷா. இவ்வளோ என்கிட்ட பழகணி இல்லைடா, இன்னைக்கு என்ன கழட்டி விட்டு நீ என்ன போயிட்டு இருக்க என்னன்னு கூட பிரச்சனை பண்ணியிருக்கலாம். இல்லை இவங்களை பற்றி ஏதாவது ரகசியங்களை வெளியிட்டுன்னு மிரட்டி இருக்கலாம்.
இல்லை இவங்க 2 பேரும் ஒன்றா படுக்கையறையில் இருந்ததை புகைப்படமாக வீடியோவாக எடுத்து கூட என்ன வேணா நடந்திருக்கலாம். என்ன வேணா நடந்திருக்கலாம். இது நான் சொன்னதெல்லாம் சும்மா ஒரு ஸ்ப்ரே தான் சொல்லியிருக்கேன். எனக்கே பயங்கர ஸ்ப்ரேயிங் தான் சொல்லியிருக்கேன். ஓ, இதில் என்ன வேணா நிகழ்ந்திருக்கலாம். அது இப்போ இவங்க 2 பேரையும் அண்டர் கஸ்டடி எடுத்திருக்காங்க. யாரை? பகவதி மாஜியையும் மாணிக் லஸ்கரையும். இதில் ஒன்று அப்ஸ்காண்ட் இருக்காங்க. இவங்களை பிடிச்சிட்டு வந்து விசாரணை மேற்கொள்ள உள்ள கட்டாயமாக இவங்க சொல்லி தான் ஆகணும். இவங்க வந்து அஸ் அ ஸ்டேட்மெண்ட்டு, செய்தி வேண்டாம், போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டு அங்கே அந்த பகுதியில் சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தாங்க, கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் அவங்க கேட்ச் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது டிவியில் படம் வந்தோடனே தெரிஞ்சிருக்கும். நம்ம கேட்ச் ஆகிட போகிறோம் அப்படின்னு. ஏன்னா தமிழ் புரியலனாலும் முகம் தெரியும் தானே. தமிழ் செய்தி சேனல் தான், முகம் தெரியும் தானே. நம்ம யாருங்கிறது நம்ம ஃபோட்டோ வந்தால் தெரியாதா? வெளிநாட்டில் வந்தால் கூட தெரியும். அதுட்டு அவங்க கேட்சப் அங்கனக்குள்ளே தான் கேட்சப் பண்ணியிருப்பாங்க போலீஸு. பட் இன்னும் வெளிப்படைத்தன்மையாக அதை முழுமையாக அவங்கள்ட்டேருந்து உள்ள ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் வெளியிடலை. காவல்துறை வெளியிட்ட பிறகு அதில் உண்மை நிலவரம் தெரியும். இல்லை, ஒரே ஒரு கேள்வி சார் முடிக்கும் பொழுது, மனித மாதிரி அதான் நடந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா? அது எப்படி சார், அது எப்படி புரிஞ்சுக்கணும்? மலையாளத்தில் ஒரு படம் புரியுது சார். மலையாளத்தில் ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படத்தை பாருங்க. கிளைமேக்ஸ் வந்து போலீஸ் வீடு பூரா எல்லாம் தேடும், பார்த்தா குக்கரில் இருக்கும் தலை. அது தப்பு இல்லையா சார்? நார்மலஸ் கொலையை நார்மலஸ் சினிமா சார். நீ படம் எடுத்தையும் அதை பண்ணி பண்ணுறான்ப்பா. 100வது நாள் படம் பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கத்தியால குத்தணும்னு ஒருத்தன் சொல்லலையா? அப்போ நடந்தது, அந்த நடந்திருக்கு. ஓ, வீட்டில் இப்போ தேட்டர்லேருந்து முன்னாடி வந்து பளிச்சு குத்திட்டானே. இங்கே நடந்தது தான் அந்த மோட்டர். தமிழ் படம் 100வது மணிவண்ணன் சார் எடுத்து. ஆமாம், தமிழ் படத்தில். அப்படி என்ன கதை அதில்? இது மாதிரி தான் இருக்கும். அது ஒரு உளவியல் சிக்கலான படம் தான். ஓ, சத்யராஜன் வைக்கிறாங்க அப்படிதான். ஆமா ஆமா, வில்லனா இருப்பார், மொட்டை அடிச்சுட்டு பயங்கரமா இருப்பாரு. அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க கதைகள். இது சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த இவங்க வந்து முழுமையாக போட்டு சமைக்கிறது இவங்களுக்கு துப்பு இல்லை. இவங்க கொஞ்சம் விவரமாக, அதுதான் நீங்கள் இந்த இயற்கைக்கு மாறா செய்கிற எதுவுமே நீங்கள் மாட்டிப்பீங்க. அதை கடவுள் நினைச்சாலும் சரி, பிரபஞ்சம் நினைச்சாலும் சரி, தப்பிக்கவே முடியாது. முழு உடம்பையும் பிரியாணி ஆக்கி கொண்டு போய் நாய்க்கு நறுக்கி கொட்டிருந்தா என்னென்னு பண்ண முடியும்? என்னென்னு தெரிஞ்சிட போகுது. இந்த ரயிலில் வச்சதோட விளைவு இவங்க அப்படியே மாட்டுறாங்க. அதான் இயற்கை. நீ தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சுக்கலான்னு மட்டும் என்றைக்குமே நினைக்க முடியாது. இன்று இல்லை, நாளை இல்லை, 1 மாதம் இல்லை, 1.5 வருஷம் இல்லை, 13 வருஷம் 14 வருஷம் கழிச்செல்லாம் அக்யூஸை போலீஸ் தூக்கியிருக்காங்க. உங்களை விட்டுட்டாங்கன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களை விசாரித்த போலீஸ் ரிட்டையர்லாம் ஆகிடுவார். ஆனால் அவங்க கேஸ் அப்படியே செக்கிங்லேயே இருந்துகிட்டு இருக்கும். அடுத்த இன்ஸ்பெக்டர் வர்றாருல்ல, எதாவது ஏன் கண்டுபிடிக்காமல் இருக்கு, போய் பார்த்துட்டேன், ஒரு ஜீப் எடுத்து அனுப்பிடுவாங்க, போய் பார்த்துட்டு போய் என்னன்னு கேட்டுவா அப்படிங்கிற புதுசாக ஒரு தகவல் அப்டேட் ஆகும். இவன் குற்றவாளி ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுவான். நம்மளை பிடிக்கவே இல்லை, 5 வருஷம் ஆகிட்டு. ஆனால் அதே ஒரு ரூபா மறு வச்சுக்கிட்டு தொக்கா தூக்கிட்டு வருவாங்க போலீஸ். ஸோ எனிஹாவ் இது ரொம்ப வக்கரத்தின் உக்கிரமான ஒரு கொலை. பயங்கரமா இருக்கு சார். சமைச்சு சாப்பிட்றதுக்காக ஆனால் பண்ண மாதிரி தெரியல. அப்படியும் இருக்கலாம்ல சார்? அதுவும் நடக்க வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து தமிழ் ஊடகங்களே சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் உறுதி சொல்ல முடியுமா? சாப்பிட்டுட்டு கூட பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம் மைதாவை சுற்றி. அது என்ன மைதா பேஸ்ட் பண்ணுறது? வாடகை வராமல் இருக்குது. அவங்களோட அறிவு மைதா போட்டால் பேப்பர் விட்டு மாதிரி ஒட்டிக்கிங்கன்னு ஒரு நாலேஜ் தான். அதே மனித வாடை அந்த போலீஸ் சீஸ் பண்ணுக்குள்ள பாருங்கள், எல்லாரையும் பொத்துக்கிட்டு வெளியே ஓடிடுறாங்க மூஞ்ச. ஏன்னா வாடை இப்படி கொஞ்சம் மனித வாடை மாரி, மனித உடம்பு நாடுற மாதிரி எதுவுமே நாராது. செத்து போயிட்டா மனிதனும் நாய் பயங்கரமாக நாரும். நம்மளாம் அனைத்தும் நீ இல்லை, எல்லாமே திம்போம். நம்மளுடைய மலம், நாயோட மலம்லாம் இந்த கையிலே தொட முடியாத ஒரு விஷயங்கள். ஏன்னா அவ்வளோ ஸ்மெல்லு உள்ளது. தெடிச்சு ஓடியாடுறாங்க. இப்போ டமரா தான் விட்னஸு. டமராவில் இருந்த கறியை எத்தனை நாள் ப்ரிசர்வேட் பண்ணி வைக்க முடியும்னு தெரியல. பாயில் ஆகிட்டு. அடுத்தது அழுவனை போன ஒரு விட்னஸு. செத்தது அவங்க தானுங்களை மார்க்கிங் வச்சு விட்னஸ் பண்ணணும். செத்த லேடியோடைய வீட்டில் உள்ளவங்க மார்க்கிங்கில் இவங்க தான் தழும்பு இந்த இருக்குல்ல தம்பி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வெட்டு காத்தங்கள் ஏதாச்சும் மார்க்கிங் பண்ணணும். இது எல்லாத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ட்ராலியை வச்சுட்டு வந்தாங்க. ட்ராலிக்குள்ள அந்த பாடி தான் இருந்ததாங்கிறது கேஸு. ஒத்துப்பீங்களா? நீங்களே சுத்த விடுறீங்களே. இல்லை, எப்படி ஒத்துப்பீங்க? சரி, ட்ராலிக்குள்ள இருந்து அப்படிதான் தஷ்வந்த் தப்பிச்சான். சிறுமி ஆசிரியை கொலை பண்ணான்லப்பா. தஷ்வந்த் அக்யூட்டலாக தானே, கட்டப்பைக்குள்ள அந்த குழந்தை தான் இருந்ததுன்னு எப்படி நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தினீங்க காவல்துறைங்களா? பதில் இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு விட்னஸ் கிரியேட் பண்ணியிருந்துருக்கணும்.
அந்த கட்டப்பையில குழந்தை இருந்தது நான் பார்த்தேன். சரி சரி. பைபாஸ்ல கொண்டாந்து அந்த கட்டப்பையில இருந்து அந்த குழந்தை எடுத்தாங்கிறத ஒருத்தால அவன் ஒரு விட்னஸ் போட்டு ஸ்ட்ராங் பண்ணி தான் கேஸ் இருக்கும். சரி. இது லெசன் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்? இந்த லெசனை காவல் ப்ராசிக்யூஷனுக்கு சொல்றேன். ஏன் காவல்துறை அரசு தரப்புக்கு சொல்றாங்க? சரி சரி சரி. ஒரு விட்னஸ் அவன் எடுத்திருக்கணும்ல. சரி. எடுக்கல. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் விட்னஸ் கொண்டு வரணும். எல்லாத்தையும் விட்னஸ் கிரியேட் பண்ணி ஏன் இத்தனை நாள் நீங்க மௌனமா இருந்தீங்கிறதுக்கு பதில் சொல்லணும். நாங்க பார்த்தோங்க அப்படின்னா ஏன் நீங்க மௌனமா இருந்தீங்கிறது ஒரு ஆன்சர் வேணும். பயந்துட்டு இருந்தோங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சாலும் ட்ரையல்ல வந்து சொன்னாதான் போச்சு. நமக்கு என்னடா எங்கே உரிச்சாக்காரன் எங்கேயோ போல கொண்டு போட்டு நம்ம ஏன் சொல்லணும்? முதல்ல இவனை பெயிலில் விடாதீங்க. பெயிலில் விட்டீங்கன்னா திருப்பி பிடிக்கவே முடியாது. போலீஸுக்கு தான் வேலை. பூரா வாரண்ட் ஆகி கிடைக்க பூரா நார்த் இந்தியன்ஸ் ஊருக்காவது வர்றது வாரண்ட் பிடிச்சி வச்சு நாலு பனிஷ்மெண்ட் ஐவியா கொடுத்து விட்டோம்னா தெரிச்சு ஓடிடுவாங்க. என்னையாவது இந்த காவல்துறை தான் வந்து நீங்கள் போடுற சார்ஜ் ஷீட்டில் தான் அந்த கேஸ் நிற்காதுன்னு இருக்கு. இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த அழுவனை படத்தோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை வச்சு அவங்களுக்கு டெத்து அவங்க தான் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் சரியாக கொண்டு வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் கேஸ் நிற்கும். இல்லைன்னா இதெல்லாம் வந்து நிற்காம போகிற கேஸாக போயிடும். இல்லை ஒன்றா இப்படி நான் புரிதலுக்காக கேட்குறேன். நிறைவான கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு கொலை சம்பவம் நிகழ்த்தியவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. நீங்கள் வேறு இவங்களுக்கெல்லாம் யார் பேக்ரவுண்டு? ஆனால் வட மாநிலத்துலேருந்து வந்துட்டு போகிறாங்க. ஏங்க ஒருத்தன் வந்து ஒரிசா இந்தியாவிலேயே வறுமையான மாநிலம், புயலை மழையில் மாட்டிக்கான். இன்னொருத்தவங்க அசாம் என்ன இருக்கு, வால்பாறை போயிருந்தேன். பூரா டீ எஸ்டேட் வேலை பாருங்க. அசாம்காரன் ஃபுல்லா மருந்து அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவெல்லாம் ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எப்படி பிடிப்பீங்க? எனக்கு முதல்ல அதை சொல்லுங்க. சரி, வேலைக்கு கம்மியாக வர்ற ஆளுங்க இப்போ வேலைக்கு சேர்த்துடுறீங்க. அவன் பண்ணிட்டு போயிட்டா இதே உங்க வீட்டில் பண்ணியிருந்தா அவன் பண்ணுவானே. எந்த விதமான குறைந்தபட்ச கருணையும் இல்லாமல் வாழும் மனிதர்கள் ஆயிட்டாங்க. நம்மளை வச்சு எல்லாரையும் இட போட்டுறாதீங்க. நம்ம ரொம்ப வேற மாதிரிங்க, பயப்படுவோம். அதுக்கெல்லாம் கொலை பண்ணிடுவோம். பட் பிரியாணி சமைக்கலாம் நமக்கு தைரியம் இருக்காது. அத்தடையாத்தா நீ வேற ஏண்டாப்பா அப்படின்ற மனநிலையா இருக்கு. அவர்களை சாமானியமாக இட போடாதீர்கள். எப்பயுமே அவங்களோட டிஸ்டன்ஸ்லேயே வச்சு நீங்கள் வேலை வாங்குங்க. உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு தூரம் இருக்கணும். பேங்க்ல போய் பணம் எடுத்துகிட்டு வரதை காமிக்கிறதோ, இல்லை நகை போட்டுருக்கிறத காமிக்கிறதோ, வீட்டில் ஜுவல் இருக்கிறத காமிக்கிறதோ கண்டிப்பாக அவர்கள்ட்ட காமிக்காது. எப்பயுமே ஒரு வறுமையான நிலைமை, ஒரு வேலை செய்கிற ஆள், அந்த டிஸ்டன்ஸ் தான். வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்தால் கூட நீங்கள் கீழே போய் வாங்கிட்டு வந்துடணும் பையில. உங்கள் வீடு வரையும் கொண்டாந்து கொடுக்குறது அனுமதிக்காதீர்கள். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் மீது பாய்ந்து விடுவார்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.